மரியாதை ராமன் கதைகளில் அடுத்த கதை கணவன் யார். ஒரு நாள் மரியாதை ராமனிடம் புதுமையான வழக்கு ஒன்று வந்தது. நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன், நீதிபதி அவர்களே, நான் வெளியூர் வாசி. என் மனைவி அழைத்து கொண்டு பயணம் வரும்போது வழியில் உங்கள் ஊரில் இருக்கும் காவிரி ஆற்றை கடப்பதற்காக இருவரும் இறங்கினோம். அருகில் நிற்கும் அந்த ஆள் எங்களை பின்தொடர்ந்து வந்திருக்கிறான். அதை நாங்கள் கவனிக்கவில்லை. நாங்கள் கரை ஏறியதும் அவன் எங்கள் பின்னால் வேகமாக வந்து என் மனைவியின் கையை பிடித்து இழுத்து அவளை கற்பழிப்பதற்காக தன் மனைவி என்று கூறி சச்சரவிட்டான். நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வருகிறபடியால் இவள் என் மனைவி என்பதற்கு கடவுளையும் அவளையும் தவிர எனக்கு வேறு சாட்சிகள் இல்லை என்று முறையிட்டான். அதற்கு மற்றொருவன், ஐயா நீதிபதி அவர்களே, உண்மையில் அவள் என் மனைவியே தவிர அவன் மனைவி அல்ல. எப்படியோ அவளை மயக்கி அவளை கூட்டி கொண்டு ஓட முயன்றான். நல்ல வேளை நான் ஓடிப்போய் பிடித்து தடுத்தேன். நானும் வெளியூர்காரன்தான். அவள் என் மனைவிதான் என்பதற்கு கடவுளை தவிர எனக்கு வேறு சாட்சி கிடையாது. ஆனால் அவள் என் மனைவிதான் என்பதற்கு அவளோடு நான் மகிழ்ந்து இருந்தவன் என்பதால் அந்தரங்கமான ஓர் அடையாளத்தை நான் சொல்ல முடியும். அதாவது அவளுடைய வலது முழங்கால் அருகில் பெரிய கருப்பு மச்சம் ஒன்று இருக்கிறது என்று கூறினான். உடனே பெண் காவலாளியை கொண்டு சோதித்து பார்த்தபோது அவ்வாறே மச்சம் இருப்பது தெரிந்தது. இரு தரப்பை விசாரித்த மரியாதைராமன் சிறிது நேரம் தீவிரமாக சிந்தனையில் மூழ்கினார். பிறகு இந்த வழக்கு பற்றி இரவு இரகசிய விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் நாளை காலையில் தீர்ப்பு கூறுகிறேன் என்று கூறினார். ஆண்கள் இருவரையும் ஆண் காவலிலும் பெண்ணை பெண் காவலிலும் வைக்குமாறு உத்தரவிட்டார். மறுநாள் காலையில் வாதியையும் பிரதிவாதியும் கொலைக்களத்திற்கு கொண்டு வர செய்து இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து ஒரு சிப்பாயை கூப்பிட்டு, இருவரில் அயலான் மனைவியை தன் மனைவி என்று வாதாடி கற்பழிக்க முயன்ற மோசக்காரன் யார் என்று உனக்கு தெரிவித்திருக்கிறேன் அல்லவா? அவன் இப்பொழுது கடைசி நேரத்தில் உண்மையை சொல்லாவிட்டால் அவனை இப்பொழுதே வாளால் கண்டம் துண்டமாக வெட்டி எறிந்துவிடு என்று உத்தரவிட்டார் மரியாதைராமன். உடனாய் சிப்பாய் வாளை உருவிக்கொண்டு பயங்கரமாக இருவரையும் நெருங்கினான். மோசக்காரனான பிரதிவாதி பயந்து நடுநடுங்கி, ஐயா உண்மையை கூறிவிடுகிறேன், என்னை வெட்டி விடாதீர்கள் என்று மன்றாடினான். வாக்குமூலத்துக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டது. வாதியான அவனும் அவனுடைய மனைவியும் காவிரி ஆற்றில் இறங்கி நடப்பதைக் கண்டு அவர்களை பின்தொடர்ந்தேன். தண்ணீரில் ஆழமான இடத்தில் நடக்கும் பொழுது அந்த பெண் தன் புடவை நனையாமல் இருப்பதற்காக முழங்காலுக்கு மேல் தூக்கி கொண்டு நடக்கலானாள். அப்பொழுது அவளுடைய முழங்கால் அருகில் பெரிய கருப்பு மச்சம் ஒன்று இருப்பதை பார்த்தேன். கரை ஏறியவுடன் அந்த மச்சத்தை அடையாளமாக கொண்டு மோசடியாக பெண் இச்சையினால் அவள் என் மனைவி என்று கூறி சச்சரவிட்டேன் என்று உண்மையை கூறினான். ஆகையால் அவள் என் மனைவி அல்ல, கருணை கூர்ந்து என்னை கொண்டு விடாதீர்கள் என்றும் வேண்டிக் கொண்டான். இந்த பெண்ணை அவள் கணவனிடம் ஒப்புவித்து மோசக்காரனுக்கு சிறை தண்டனை விதித்தார் மரியாதைராமன்.